ஸோ லூப்போட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வில் ஹேவ் டு ரிப்பீட். ஓகே. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சே ஹவ் டு ஐ டூ? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து சிம்பிளி ஒரு மெசேஜ் இருக்கு. இந்த மெசேஜ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணணும். It can be something like lines விட்டுருங்க. It can be something like ரிப்பீட் பண்ணும். இந்த மெசேஜை ஐ லவ் டு ரிப்பீட் இட். இப்போ ஹாய் அப்படின்னு ஒன் டைம் தான் பிரிண்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒன் டைம் வந்து பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வாட் வி வில் டூ? ஸோ நம்ம 2 டைம்ஸ்னா நம்ம சிம்பிளா அப்படி 2 டைம்ஸ் 2 தடவை அப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம். 10 டைம்ஸ்னா 10 டைம்ஸ் காப்பி பண்றது ஓகேவா இருக்குமா? இல்ல 100 டைம்ஸ், இல்ல 500 டைம்ஸ், 1000 டைம்ஸ் அப்படின்னு சொன்னா we cannot like copy paste 500 times, right? So இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஒரு டாஸ்க் we'll have to repeat it with the help of loopings. So அதுக்கு தான் we have a loops. loopsல வந்து for loop, while and then do while. Okay. for while and do while இருக்கு. for loop ஓட syntax we'll have to see. So first syntax levelல பார்க்கலாம், then we will see examples. இந்த லூப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ லூப் ஃபங்க்ஷன், இந்த லூப் அண்ட் ஃபங்க்ஷனை வச்சு தான் லைக் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமே இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் எல்லா லாஜிக்குமே இருக்கும். அண்ட் மோரோவர் லூப் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் வைஸ் வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா வி கேனாட் அச்சீவ் இட் ஆல் தி ப்ரோக்ராம்ஸ். ஸோ சில காம்ப்ளெக்ஸான அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்கும். அல்காரிதம்னு இல்லை, சில கான்செப்ட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சே இட் கேன் பி வெரி சிம்பிள். லைக் ஒரு டேட் சொன்னோம்னா அது என்ன டேல வரும்ன்றதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். இன்னைய டேட் நம்ம சொன்னோம்னா வெதர் இட் இஸ் அ சண்டே ஆர் சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ அதை எப்படி அதை பண்றதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்கும். ஸோ அது வில் ஹேவ் டு டிவைட் த இயர், அந்த கவுண்ட் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே எதை வச்சு பண்ணுவாங்கன்னா சிம்பிள் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எதை வச்சு பண்ணணும், லூப் வச்சு பண்ணணும், இஃப் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ another important thing is இந்த லாஜிக்கல் அல்காரிதம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா? லாஜிக்கல் ரீசனிங்ஸ், ஆப்டிடியூட் எல்லாம். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் பிளேஸ் அ வெரி கீ ரோல் டு அச்சீவ் சம் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். கான்செப்ட் ஓரியன்டா இருக்கிற டாஸ்க் எல்லாம் இருக்கும் லூப்ஸ் வச்சு பண்றதெல்லாம். ஸோ நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து இந்த லூப் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சின்டாக்ஸ் வைஸ் வில் ஹேவ் டு பி கிளியர். அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நம்ம ஒரு 5 to 6 ப்ரோக்ராம்ஸ், எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் அட்லீஸ்ட் நான் ஒரு 5 to 6 ப்ரோக்ராம்ஸ் நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறேன். பட் அதர் தேன் தட் நீங்களுமே வில் ஹேவ் டு ப்ராக்டிஸ் அ லாட் உங்களோட சைட்லேருந்து. ஆஃப்டர் கெட்டிங் டு நோ தட் சின்டாக்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய வந்து எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் பார்க்கலாம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் ஃபார் அப்படின்ட்டு போடணும். ஸோ ஃபார் இஸ் அ கீவேர்ட். ஓகே. ஸோ ஒரு ப்ராக்கெட் அண்ட் தென் இட்ஸ் மஸ்ட் டு புட் தி ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். இது ஆப்ஷனல் தான். எப்போனா ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நமக்கு வந்து ரிப்பீட் பண்ணணும். சரி, இப்போ எனக்கு இந்த ஹாய் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் போகணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் த கோடிங் ப்ராக்டிஸ் நம்ம எப்போ வந்து லூப் கிரியேட் பண்ணாலும் அந்த பாடி வந்து கிரியேட் பண்ணும். இது ஃபார் லூப்போட பாடி. அண்ட் செமிகோலன்லாம் வராது. ஜஸ்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். ஸோ இங்கே நிறைய பேர் பண்ற தப்பு இது எப்படி இந்த பக்கம் தள்ளிடுவாங்க. நெக்ஸ்ட் லைன் போட்டு இங்கே வந்து செமிகோலன் வச்சிருவாங்க. ஸோ இப்படி வச்சா அந்த லூப் ஒர்க்கே ஆகாது. இது லூப்புக்குள்ள போகவே போகாது. ஸோ செமிகோலன், தேட்ஸ் நோ செமிகோலன். இதனோட எண்ட்லயும் எங்கேயுமே செமிகோலன் இருக்காது. ஓகேவா? ஸோ ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ், தட்ஸ் இட். ஸோ இதுக்குள்ள பிராக்கெட்ஸ்குள்ள 2 செமிகோலன் வரும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் சின்டாக்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஸோ இதுல இந்த நடுவில் இருக்கிற இந்த
செமிகோலன் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது இங்க இருக்கிறது சென்டர் அண்ட் தென் நீங்க ரைட் இல்ல லெஃப்ட் எப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஏரியா வந்து ஃபார் இனிஷியலைசேஷன். ஸோ அண்ட் இது வந்து கண்டிஷன் செக் பண்ற ஏரியா. அண்ட் தென் இங்கே வந்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ற செக்ஷன். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஸோ இன்கிரிமெண்ட்னா என்ன? கண்டிஷன்ஸ்னா என்ன? இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் இனிஷியலைசேஷன் இதெல்லாம் என்ன அப்படின்றத வில் சி. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன்ன்றது நம்ம நார்மலா வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ சேம் வே. ஸோ எனக்கு வந்து இங்க இந்த லூப்ப வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, லைக் ஒரு தடவை ஒரு லூப் நடக்குது அப்படின்னு சொன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் ஐட்ரேஷன். ஸோ செகண்ட் டைம் அதே விஷயம் திருப்பி நடக்குதுன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன், ஃபோர்த் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஐட்ரேஷனையும் வி வில் கால் தெம் அஸ் அ இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸா சொல்லலாம், இல்ல ஏதோ சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் நேம் இட். ஸோ இந்த இண்டெக்ஸ் மென்ஷன் பண்றதுக்காகவே தே வில் பி லைக் புட்டிங் ஆஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவாங்க. பட் அது ரொம்ப ஷார்ட்டா பண்றதுனால யூசுவலி வில் ஸ்டார்ட் வித் 0 ஐன்ற மாதிரி வேரியபிள் நேம் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் லூப்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணனாலே தட் வில் பி லைக் எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா வேரியபிள் நேம் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவாங்க. ஸோ இங்கே ஐ இனிஷியலைஸ்டு டு 0ல இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர் இட் அக்செப்ட் ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். இது ரெண்டு தான் நீங்க இந்த இடத்துல கண்டிஷன்ல போடணும். இங்க ஸ்டேட்மெண்ட்லாம் போடக்கூடாது. இங்க வந்து நம்ம இனிஷியலைசேஷன்லாம் கொடுத்தோம்னா இட் வில் நாட் அக்செப்ட் திஸ். சின்டாக்ஸா இது அக்செப்ட் பண்ணாது. இந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் நடுவில் வரணும். ஸோ நம்ம இந்த ஆப்ரேட்டர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல நம்ம ஏ ஸ்மாலர் தென் 0வா, ஏ இஸ் ஈக்குவல் டு 0வா, இதெல்லாம் என்ன பிரிண்ட் பண்ணோம்? எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ். இப்போ ஏ வந்து 14, பி வந்து 5 அப்படின்னு சொன்னா 14 இஸ் ஸ்மாலர் தென் 5 அப்படின்னா இது ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும் இல்லையா? த சேம் வே இங்கேயும் வந்து யூ வில் ஹேவ் டு லைக் டிஃபைன் சம் கண்டிஷன். அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இல்லை ஃபெயில் ஆகுமா அப்படின்றத யூ ஹேவ் டு டெல். ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த லூப் எவ்வளோ டைம் வந்து ரன் ஆகணும் அப்படின்றத ஐ ஹேவ் டு மென்ஷன் ஹியர். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த ஹாய் மெசேஜ் வந்து 10 டைம்ஸ் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ நீட் டு மேக் தட் கண்டிஷன். எப்படி இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஐயை வந்து 0வா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நானாவே வந்து அதை என்ன பண்றேன்னா 10 வரைக்கும் இட்ஸ் ஸ்மாலர் தென் 10 அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் செட் பண்ணிடுறேன். ஸோ நான் இது வந்து கண்டிஷன் ஏரியா. அதுக்கப்புறம் இது வந்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் செக்ஷன். நீங்க இந்த இடத்துல இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எது வேணா பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் வந்து இன்கிரிமெண்ட் செக்ஷன் பண்றேன். ஐ பிளஸ் பிளஸ். நீங்க இப்படிதான் போடணுமா அப்படின்னா அப்படிலாம் கூட கிடையாது. நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம். ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 இப்படியும் போட்டுக்கலாம். பட் சிம்பிளா இருக்கிறத தான் நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஐ பிளஸ் பிளஸ். ஓகே. ஸோ இது ஒரு ஜெனரல் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் இது சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்ச போதாது. இதனோட எக்ஸிகியூஷன் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோடிங் வந்து எப்படி இருக்கும் ஜாவால? ஸோ லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு ஆரம்பிக்குது. இங்க வந்து என்ஸ்ன்னு இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ரன் பண்றேன்னா ஹாய் அண்ட் தென் என்ஸ் அப்படின்னு முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் ஏன் ஹாய் வருது, அப்புறம் ஏன் என்ஸ் பிரிண்ட் பண்ணுது? பிகாஸ் இந்த ஆர்டர்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா கோடிங்ல. ஸோ லைன் நம்பர் 7 தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் 8, 9 இப்படி போயிட்டு வரும். அங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அங்கே எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் எம்டி. தட்ஸ் இட். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஹாய் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்தது வரும்பொழுது இது கமெண்டட் லைன். ஸோ இங்கே வந்து இக்னோர் பண்ணிடும் கம்பைலர். ஸோ இது வந்து இது இஸ் கால்ட் அஸ் லைக் கமெண்ட்ஸ், சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ இங்கே இந்த லைனை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு ஃபார் லூப் உள்ள போனதோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் செக்ஷனுக்கு போகும். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ என்ன ஆகும்? ஹை ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அது செக் பண்ண போகிறது என்னன்னா கண்டிஷன். ஸோ கண்டிஷனை வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் இப்போ என்னது? ஐன்றது 0ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ 0 இஸ் ஸ்மாலர் தென் 10 அப்படின்னு செக் பண்ணும். எஸ், கண்டிஷன் ட்ரூ. 0 வந்து ஸ்மாலர் தென் 10 தான். அப்படி ட்ரூவா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா ஃபார் லூப்குள்ள வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபார் லூப்ல நம்ம எதுவுமே போடல, அதனால அங்கே எதுவுமே இல்லை. ஸோ திருப்பி என்ன பண்ணணும்னா இந்த 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 இது எத்தனை லைன்ஸ் வேணா நீங்க இதுக்குள்ள கொடுக்கலாம் இந்த லூப்புக்குள்ள. ஓகே. ஸோ இது மாதிரி நீங்க வந்து மல்டிபிள் லைன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம்.
இதுக்குள்ள இருக்கிற எல்லா லைன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த லூப்குள்ள வந்துருச்சுன்னா 10, 11, 12, 13 எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் திருப்பி அது என்ன பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் செக்ஷனுக்கு போகும். ஸோ இங்க போயிட்டு அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன 0 இருந்துச்சா, ஸோ இப்போ ஐ பிளஸ் பிளஸ்னா என்ன ஆகும் 1ன்னு மாறிடும். ஸோ இந்த 1ன்னு மாறின வேல்யூவை அதுக்கு அடுத்து இது எங்க போகும் அப்படின்னு சொன்னா லைக் கண்டிஷன் மறுபடியும் செக் பண்ணும். ஓகே, ஸோ இங்க மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ண என்ன ஆகும் 1 is smaller than 10 அப்படின்றது வரும். ஸோ 1 is smaller than 10னா ட்ரூ தான். ஸோ அகெயின் 10, 11, 12 இது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணும். மறுபடியும் ஐ பிளஸ் பிளஸ் 2 is smaller than 10 இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அப் டு 9 வரைக்கும் போயிடும். 10 வந்ததும் 10 is smaller than 10 அப்படின்ற கண்டிஷன் வரும்போது ஃபெயில் ஆயிடும். ஸோ இங்க வந்து ஃபால்ஸ் அப்படின்றது நமக்கு வரும் ரிசல்ட்டு. எப்போ இங்க ஃபால்ஸ்ன்னு வருதோ டைரக்டா இது வந்து லூப்ல இருந்து வெளியில வந்துட்டு இது வந்து லைன் நம்பர் 15க்கு போயிட்டு இங்க பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த ஆர்டர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன். அது இனிஷியலைசேஷன் ஒன் டைம் தான் கால் ஆகும். அதுக்கடுத்து கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள போகும். ஃபர்ஸ்ட் டைமே கண்டிஷன் ஃபால்ஸ்னா அப்பவே வெளில வந்துட்டு இந்த லைனுக்கு போயிடுறது. ட்ரூவா இருந்துச்சுன்னா உள்ள போயிட்டு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் செக்ஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கண்டிஷன் செக் பண்ணும். உள்ள பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இன்க்ரிமெண்ட் செக்ஷன் கண்டிஷன் செக் உள்ள போய் பிரிண்ட் பண்றது. இதே தான் நடக்க போகுது கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வெளில வந்துடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ, ஃபார் லூப்போட ஃப்ளோ இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை will have to put it. ஸோ நம்ம இங்கே வந்து சும்மா ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு போடலாம். ஸோ ஸ்டார்ட்ஸ் அண்ட் தென் இந்த லூப்புக்குள்ள போயிட்டு பிரிண்ட் ஆகுது மல்டிபிள் டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆகுது. ஓகே, இந்த இந்த கண்டிஷன்ஸை நம்மளா தான் செட் பண்றோம். இது 10 டைம்ஸ் ரன் ஆகுற மாதிரி நம்மளா வந்து இந்த கண்டிஷனை டிசைன் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம 0 போடணும், இங்கே நம்ம 0 தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது. யூ கேன் புட் சம்திங் 15 கூட போடுங்க. எனக்கு இந்த இந்த ஹாய் எத்தனை தடவை பிரிண்ட் ஆகணும் 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இதை 25ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி பண்ணா அப்போ இதே தான் வரப்போகுது இல்லையா. ஸோ நமக்கு வந்து இந்த கண்டிஷனை வந்து 10 டைம்ஸ் ட்ரூவா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு 11th டைம் ஃபெயில் ஆகுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அவ்வளவுதான். அதர்வைஸ் நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம். 25 இங்க இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. இங்க வந்து i is greater than 15 செக் பண்ணுங்க. i மைனஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் i வந்து 25 இருக்கும். 25 is greater than 15 எஸ் உள்ள போகும், பிரிண்ட் பண்ணும். மைனஸ் 24 ஆயிடும். 24 அப்படியே போக போக 15 வரைக்கும் 16 வரைக்கும் வரும். 15 is greater than 15 கிடையாது எல்லாம். ஸோ எப்படி பண்ணாலும் இந்த லூப் இஸ் சேம். ஸோ இந்த கண்டிஷனை கிரியேட் பண்றது நம்ம தான். இந்த கண்டிஷனை சப்போஸ் தப்பா பண்ணிட்டோம்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி 25 போட்டு இங்க வந்து 15 விட பெருசான்றதை பண்ணிட்டு இங்க வந்து பிளஸ் பிளஸ் மைனஸ் போடாம பிளஸ் பிளஸ் போட்டு விட்டோம்னா என்ன ஆகும். ஸோ ஐ இங்க 25 இஸ் கிரேட்டர் தென் 15. அதுக்கப்புறம் 26 இஸ் கிரேட்டர் தென் 15. ஸோ இதுக்கப்புறம் நம்பர் 26, 27 ஏறிட்டே தான் போகுது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கிரேட்டர் தென் 7 15 தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இதுக்கு எண்டே கிடையாது இல்லையா. ஸோ இன்ஃபனைட் லூப்பாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னா இந்த லூப் வந்து வில் பி லைக் இன்ஃபினைட்டா சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ வில் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் திஸ். ஸோ நம்ம தான் அந்த லூப்பை வந்து 10 டைம்ஸ்க்கு அப்புறம் பிரேக் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஃபார் லூப். ஃபைன், இதை வந்து நான் இங்கே ஃபார் அப்படின்னு போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வைல் லூப். ஸோ வைல் லூப் இதுக்கு நிறைய லூப்ஸ் இருக்கு. அதாவது வைல் டு வைல்னு இருக்கு. ஸோ பட் இது எல்லாமே லைக் ஆப்ஷனல் தான். தேர் இஸ் நத்திங் லைக் ஃபார் லூப்ல பண்றதை வைல் லூப்ல பண்ண முடியாது, இல்லை வைல் லூப்ல பண்றது ஃபார் லூப்ல பண்ண முடியாது, அப்படி எதுவுமே கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் தேர் ப்ரொவைடிங், தட்ஸ் இட். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த இந்த உள்ள வந்து இந்த மாதிரி செமிகோலன்லாம் எதுவும் உள்ள பொறுத்தல. தேர் இஸ் நோ செக்மெண்ட்ஸ், ஒன்லி கண்டிஷன். அந்த நடுவில் இருக்கு இல்லையா, i is greater than 15, அந்த செக்மெண்ட் மட்டும்தான் இங்க அக்செப்ட் ஆகுமே தவிர வேற எதுவும் இனிஷியலைசேஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட் செக்ஷனோ தனியாக கிடையாது. ஸோ அப்போ இது எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொன்னா we need to handle it like
இங்கேயே நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இன்ட் j = 0. இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், j is greater than or smaller than 10 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இங்க இருந்து என்ன பண்ணணும், hello while loop. ஸோ இது பாருங்க, j is smaller than 0வா? 0 is smaller than 10 ஆனா ஆல்வேஸ் 0 வந்து smaller than 10 தான். ஸோ அதனால இது வந்து கீப் கோயிங், இப்படியே போயிட்டே இருக்கும். இதை நம்ம ஃபெயில் பண்ண வைக்கணும் இல்லையா, ஆஃப்டர் 10 டைம்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ j ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னாதான் அந்த j வந்து வில் பிகேம் 1 2 3 அப்படின்னு போகும். ஆஃப்டர் 10 டைம்ஸ் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் இந்த வைல் லூப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஹாயில் ஃபார் லூப்ல 10 டைம்ஸ் அண்ட் தென் ஹலோல 10 டைம்ஸ் யூசிங் வைல் லூப். ஸோ வைல் லூப்ல கண்டிஷன் மட்டும்தான் இருக்கும். இனிஷியலைசேஷன் அண்ட் தென் கண்டிஷன் அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளா வந்து வெளியில வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஃபார் சம் சினாரியோஸ்க்கு நமக்கு வந்து இனிஷியலைசேஷன்லாம் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோல வில் பி யூசிங் வைல் லூப், சிம்பிளா இருக்கும். ஆர் அதர்வைஸ் இதுல வந்து ஈவன் ஹியர் ஆல்சோ ரைட். ஸோ இந்த இனிஷியலைசேஷன் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வந்து இங்க கூட போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஐயை வந்து நீங்க மேல எப்படி கூட போட்டுக்கலாம். இந்த ஐ மைனஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இது கூட ஆப்ஷனல் தான். இதை கூட நீங்க இங்க போட்டுக்கலாம். ஓகே, எப்படி பண்ணாலும் ஃபார் லூப் வில் வொர்க் வித்அவுட் எனி இஷ்யூஸ். ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்கு ஃபார் லூப், pretty much சேம் as while loop. ஸோ இப்போ இது ரெண்டும் சேம் தான். பட் அன்வான்டா இந்த 2 செமிகோலன் இருக்கு. அதை ரிமூவ் பண்றதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டு whileன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு இனிஷியலைசேஷன் இல்லை எனக்கு இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் செக்ஷன் தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் கோ வித் வைல் லூப். இல்லை மோஸ்ட்லி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா தென் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னும்போது இந்த லூப்பிங் ஃபார் லூப் வந்து பெட்டர். பிகாஸ் நம்ம இந்த வேரியபிளை உள்ள போடுறோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு இல்லையா, இது மாதிரி இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இதனோட ஆக்சஸ் வந்து இங்கேயோட முடிஞ்சிடும். ஸோ நீங்க வந்து வெளியில இங்க கூட வந்து ஐன்னு இன்னொரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் டூப்ளிகேட் ஆகாது. இது லோக்கல் வேரியபிள், இது வெளியில இருக்கிற வேரியபிள், அப்படி வந்துடும். பட் இங்க ஜே வந்து வெளியில இருக்கிற வேரியபிள், ஸோ வி கேனாட் லைக் ரீயூஸ் இட். ஸோ இந்த மாதிரி சில லைக் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா வி கேன் யூஸ் இட் ஃபார் லூப். நார்மலா இண்டெக்ஸ்ல கிடையாது, எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ட்ரூ இருக்கிற வரைக்கும் இட் ஹாஸ் டு கோ அப்படின்னா then we can go with while loop. ஸோ இதே கான்செப்டை அப்படியே வந்து வில் காப்பி அண்ட் பேஸ்ட். இன்ஸ்ட் ஆஃப் ஜே நம்ம வந்து கேன்னு மாற்றிக்கலாம். பிகாஸ் இதில் வந்து இப்படி இருக்குங்க. ஸோ இதை அப்படியே போட்டுட்டு இந்த கண்டிஷனை இங்கே போடாமல் வில் புட் இட் இன் திஸ் பாட்டம். செமிகோலன் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒன்றுத்தில் மட்டும்தான் லூப்பில் செமிகோலன் வரும். தட் இஸ் டூ வைல். ஸோ இந்த இடத்துல டூன்னு போட்டுக்கணும், வைல் எடுத்து கண்டிஷன் எடுத்து பின்னாடி போட்டுடணும், செமிகோலன் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் do while loop. ஸோ இதுவும் அதே அவுட்புட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. தேர் இஸ் நோ மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இது எதுக்காக do while அப்படின்னு கேட்டா, திஸ் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட் கண்டிஷன் செக். இது வந்து ப்ரீ கண்டிஷன் செக். ஸோ இங்க கண்டிஷன் முன்னாடி செக் பண்ணிடுறாங்க, இங்க வந்து கண்டிஷனை பின்னாடி தான் செக் பண்றாங்க. ஸோ இதனால என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து இப்போ இப்படி 10ன்னு கொடுக்குறேன், இங்கேயும் கே வந்து 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க. வைல் லூப்ல எந்த அவுட்புட்டுமே இல்லை, டூ வைல்ல ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஓகே, என்ன ரீசன்னா இங்க ஜே வந்து 10ன்னு வச்சிருக்கோம். 10 இஸ் ஸ்மாலர் தென் 10 கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமே வைல் லூப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த செக்ஷனுக்கே வராது, அப்படியே வெளில வந்துடும். வேற இங்கே பார்த்தீங்கன்னா கே வந்து 10ன்னு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டூன்னு சொல்றதுனால போய் பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லும்போது 11 மாறிடும். 11 இஸ் ஸ்மாலர் தென் 10 கிடையாது. ஸோ இந்த லூப்ல இருந்து வெளில வந்துட்டு நெக்ஸ்ட் 27th லைன் நம்பருக்கு வந்துடும். ஸோ இங்க வந்து என்ஸ் வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபெயிலா இருக்கிற மாதிரி ஒரு சினாரியோவா இருந்தாலும் மினிமம் கேரண்டி இஸ் தேர் தட் அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து
எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது டூ வைல்ல இருக்கும். பிகாஸ் அது வந்து கண்டிஷன் பின்னாடி செக் பண்ணுது. பிரிண்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணுது. ஸோ அதனால டூ வைல்ல அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து பிரிண்ட் ஆகும். வேறஸ் வைல்ல ஃபர்ஸ்ட்டே செக் பண்றதுனால கண்டிஷன் ஃபெயில்னா இட் ஒன்ட் எக்ஸிக்யூட். தட்ஸ் இட். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். வேற எதுவும் பெரிய கான்செப்ட்ஸ்லாம் எதுவும் இல்ல. பட் இது சிம்பிளா இருக்கும். பட் இதுலயும் நெஸ்டட் இருக்கு. ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு ஒரு லூப் ஆட் பண்ணலாம். ஸோ இமேஜின் இட். ஒரு 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 பேப்பர் அத நீங்க ஜெராக்ஸ் எடுக்குறீங்க. ஒரு பேப்பர 10 காப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காப்பிய வச்சுட்டு அத பிரிண்ட் பண்ணா 10 டைம்ஸ் வந்து அந்த பேப்பர் பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ தட் இஸ் ஒன் சினாரியோ. பட் ஒரு புக்லெட் இருக்கு உங்ககிட்ட. அதுல 10 பேஜஸ் இருக்கு. இப்ப அந்த அந்த புக்லெட்ட நீங்க 10 காப்பீஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ 10 காப்பீஸ், செகண்ட் பேஜ 10 காப்பீஸ், தேர்ட் பேஜ 10 காப்பீஸ் இந்த மாதிரி போகும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு லூப்பு, அந்த லூப்புக்குள்ள இன்னொரு ஒரு லூப் அப்படி வரும். ஸோ இந்த மாரி நெஸ்டடாவும் நம்ம வந்து லூப்ஸ யூஸ் பண்ற மாரி வரும். ஒரு ஃபார் லூப்குள்ள இன்னொரு ஃபார் லூப், இல்ல ஒரு ஃபார் லூப்குள்ள ஒரு வைல் லூப். இந்த மாதிரி நம்ம வந்து லூப்புக்குள்ள லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நெறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கு. நம்ம எக்ஸர்சைஸா பார்க்கும்போது தான் வில் பி ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆஸ் ஆஃப் நவ் சின்டாக்ஸ் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு இன்னும் 2 பேர் வரல. ஸோ அவங்க வீடியோஸ் பார்த்து தான் லேர்ன் பண்ற மாரி இருக்கும். ஸோ வில்